இலக்கிய செயலில் அடுத்து என்ன நடக்குதுன்னா, இலக்கியா எப்படியோ கார்த்தியை காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இலக்கியா கார்த்திகிட்ட எவ்வளோ சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இங்கே கார்த்தி எதையுமே புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியல. இல்லை, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியாது, நீங்கள் தான் என்னை கடத்துனீங்க, சொத்துக்கு ஆசைப்பட்டு நீங்களும் என் அண்ணன் சேர்ந்து என்னை கடத்தி வச்சுட்டு என்னெல்லாம் ஆட்டம் காட்டினீங்க, உங்களை சும்மா விட மாட்டேன், நான் இப்பயே போகிறேன், எஸ்எஸ்கே அங்கிளை பார்க்குறேன், பார்த்து உங்களை பற்றி எல்லா உண்மையும் சொல்கிறேன், சொல்லி உங்களை என்ன பண்ண போகிற மட்டும் பாருங்க அப்படின்னு இங்கே கார்த்தி கிளம்புறான். டக்குன்னு ஜானகி பிடிச்சி கார்த்தியை அடிச்சிடறாங்க. என்னடா நானும் பார்த்துட்டே இருக்கேன், நீ ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா இலக்கியாவும் கௌதம் தான் உன்னை கடத்துனாங்கன்னு சொல்லிட்டு. இலக்கியாவும் கௌதமும் உன்னை காப்பாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படாமல் தெரியுமாடா. ஆனால் எதை பற்றியுமே நீ புரிஞ்சிக்காம இப்படி மண்ணு முட்டா இருக்கேடா. உன்னை என் புல்லு நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சே, உன்னையா நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன்? சொல்லுடா, ஏன்டா அப்படி மரமாட்டியா இருக்க? இலக்கியா, இல்லை இலக்கியா, இவன் புரிஞ்சுக்க மாட்டான், எதையுமே விட்டு இவன் எங்கேயாவது போய் தொலைகிறான், ஏதாவது பண்ணி தொலையிட்டு, எனக்கு இவன் புள்ளையே இல்லை அப்படின்னு ஜானகி புலம்புறாங்க. இலக்கியா ஒன்று, ஐயோ அத்தை, ஏன் நீங்களும் இப்படி பேசுறீங்க? கார்த்தி தான் ஏதோ புரிஞ்சுக்காம பேசுறானா, அதுக்காக நீங்களும் இப்படி கோவப்பட்டு பேசுனா எல்லாம் சரியாயிடுமா அத்தை? ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்தை, போதும், நீங்கள் இன்னும் இன்னெல்லாம் நாடகம் ஆடுவீங்க, உங்கள் நாடகத்தை பார்க்கறதுக்கு நான் தயாராக இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்கே கார்த்தி சொல்லும்போது, நம்ம இலக்கியா, இப்போ என்ன கார்த்தி, நீ நாங்கள் தான் உன்னை கடத்தணும்னு சொல்கிற அவ்வளோதானே? ஆனால் அதுவே தாச்சாய் நீ வாயாலேயே உன்னை கடத்துனது அவங்க தான் சொல்ல வச்சா நீ ஒத்துப்பியா? ஒத்துக்கிறேன். எப்படி சொல்லுவாங்க? ஆனால் அவங்க சொல்ல மாட்டாங்களே. சொல்ல வைக்கிறேன் கார்த்தி, நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இலக்கியா தாச்சாயினிக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, என்ன தாச்சாய் நீ என்ன பண்ணுற? நீ சந்தோஷமா இருப்பியே, கார்த்தியை நாம் கடத்தி வச்சுருக்கோம், கார்த்தி நம்மகிட்ட இருக்க வரைக்கும் அந்த கௌதம் வெளியே வர மாட்டான், நாளைக்கு கோர்ட்டில் கேஸ் ஹியரிங் வரும்போது கண்டிப்பாக கௌதம் நிரந்தரமாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு அந்த ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லவா? உன் சந்தோஷம் எல்லாமே இங்கே நாசமாக போகுது. ஏன்னா கார்த்தி இப்போ என்கிட்ட இருக்கான். கார்த்தி நான் காப்பாற்றிட்டேன். எஸ்எஸ்கே ஒன்று சொல்லியிருக்க மாட்டானே, எனக்கு தெரியும். ஏன்னா எஸ்எஸ்கே ஒன்ட்டு சொன்னால் கண்டிப்பாக நீ அதை தாங்கிக்க மாட்டேனே, எஸ்எஸ்கே ஒன்ட்ட சொல்லியிருக்க மாட்டார். இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லணும்ல, அதனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு பிடிச்சதெல்லாம் இப்பயே பார்த்து வச்சுக்கோ, பிடிச்ச ட்ரெஸ் இருந்தால் போட்டுக்கோ, சாப்பாடு தான் சாப்பிட்டுக்கோப்பா, ஏன்னா நாளையிலேருந்து நீ ஜெயில் சாப்பாடு தான் சாப்பிட்டாகணும். பாவம் இல்லையா, நின்று ரொம்ப ரிச்சாக வாழ்ந்துட்டல, ஆனால் நாளையிலேருந்து அதெல்லாம் எதுவுமே கிடைக்காது உனக்கு அப்படின்னு இலக்கியா நக்கலாக பேசுகிறாங்க. தாச்சாரியோனே, இலக்கியா என்ன சொல்கிற, கார்த்தியை காப்பாற்றிட்டியா? அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. நீ நாகு வேணால் காப்பாற்றிருக்கலாம், கார்த்தி எங்கள் கண்ட்ரோலில் இருக்கான், கார்த்தி அவனால் காப்பாற்றவே முடியாது அப்படின்னு தாச்சாரி சொல்ல, அட போடி, இப்படி தான் எஸ்எஸ்கே ஒன்று ஏமாற்றிட்டு இருக்காரு. நீங்கள் எல்லாரையும் ஏமாத்துறீங்க, ஆனால் ஒன்று எஸ்எஸ்கே எவ்வளோ அழகாக ஏமாத்துறாரு பார்த்தியா? கார்த்தியை நான் காப்பாற்றிட்டேன் தாச்சாயினி, கார்த்தி என்கிட்ட தான் இருக்கான், அதனால் நாளைக்கு கோர்ட்டில் கண்டிப்பாக கார்த்தியை கடத்தது நீங்கள் தான் சொல்லி நான் கார்த்தியை வச்சு உன்னை கைது பண்ண வைப்பேன். இலக்கியா, இங்கே பாரு, கார்த்தியெல்லாம் நீ காப்பாற்றிருக்கலாம், ஆனால் கார்த்தி யார் கடத்தன்னு கேட்டால் அவன் உன் பேரையும் கௌதம் பேர் தான் சொல்லுவான். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் தெளிவாக பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். கார்த்தி கண்டிப்பாக நம்பவே மாட்டான். கார்த்தி நம்ப வைக்கவனால எதுவும் பண்ணவும் முடியாது, புரியுதா? அதனால் நீ என்னவாலும் பண்ணிக்கோ, நாளைக்கு என்ன நடக்க போகிறத நீயே பார்ப்ப. தாச்சாய் நீ, நான் சொல்கிறேன்ல, கார்த்தி எங்கள் வீட்டு பொண்ணு, நான் எது சொன்னாலும் அப்படியே கேட்பான். அதனால் நீ என்ன பண்ணாலும் சரி, இதுக்கப்புறம் உன்னால் ஜெயிலுக்கு போகிறத நிப்பாட்ட முடியாது, நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறாங்க. இங்கே தாச்சாய் உடனே, இலக்கியா, நாளைக்கு மூதி பார்த்துக்கலாம் வா, கார்த்தியை கடத்தினதே கௌதம நிரந்தரமாக ஜெயிலில் இருக்க வைக்கணும் அப்படின்றதான். ஆனால் நீ கார்த்தியை காப்பாற்றிட்டா போதுமா, இல்லை சரியாயிடுமா? எதுவும் மாறாது, நீ நாளைக்கு பார்ப்ப. அப்படி ஒன்றும் கார்த்தியால் நாங்கள் ஜெயிலுக்கு போகிற நிலைமை வந்துச்சுன்னா அந்த கார்த்தியை கொல்றதுக்கு நான் தயங்க மாட்டேன் அப்படின்னு தாச்சா நீ ஃபோன் வச்சிடறாங்க. வச்சதும் இலக்கியா சொல்கிறாங்க, பாத்தியா கார்த்தி, இப்பேச்சு புரிஞ்சுதா அப்படின்னு கேட்க ஜானகி ஒன்னே, பாருடா பாரு, அவன் என்ன பேச்சு பேசுகிறா பாரு, அவளை போய் அம்மா அம்மாங்கிறியே, ஆனால் அவன் என்ன பேசுகிறா பார்த்தியா? அந்த அஞ்சலி தான் சுத்த முட்டாள்தனமா எதையுமே புரிஞ்சுக்காம இருக்கானா, நீ ஏன்டா அப்படி இருக்க? கடைசியில் கௌதம் இப்போ பண்ணாத குற்றத்துக்காக அதுவும் உனக்காக ஜெயிலில் இருக்காண்டா. அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது அப்படின்னு சொல்ல, கார்த்தி உடனே ஜானகி காலில் விழுந்து, என்னை மன்னிச்சுங்கம்மா, நான் அவங்க நல்லவங்க நினச்சி தான் இவ்வளோ தூரம் பண்ணேன், ஆனால் அவங்க இந்த அளவுக்கு மோசமாக இருப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லைம்மா, என்னை மன்னிச்சுங்கம்மா அப்படின்னு சொல்லி
கார்த்தி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறான். கார்த்தி ஃபீல் பண்ணி முடிக்கவும் இலக்கியா உடனே இங்கே பாரு கார்த்தி, இப்போ ஃபீல் பண்ணி ஒன்றும் ஆக போகிறதில்ல. நாம் எப்படியாவது கௌதமை காப்பாற்றணும். அதனால் எதாக இருந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம் வீடு அப்படின்னு சொல்லி இங்கே கார்த்தி சமாதானப்படுத்துகிறாங்க. தாட்சாயணி எஸ்எஸ்கேட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. எஸ்எஸ்கே அந்த கார்த்தியும் நாகையும் இலக்கியா காப்பாற்றிட்டாளா சொல்லுங்கள், ஏன் கிட்டேருந்து மறைச்சிங்க? அப்போ என்னை முட்டலாக கேட்டீங்களே, நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பினேன், கடைசியில் என்னையும் நீங்கள் நம்ப வச்சு கழுத்துட்டீங்களே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த கார்த்தியை வச்சு இலக்கியா நாளைக்கு கௌதம் நிரபதின்னு வெளியே கொண்டு வந்துருவா. அப்போது நாம் கார்த்தியை வச்சு போட்ட திட்டம் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? அப்போ நாளைக்கு நான் ஜெயிலுக்கு போயிடுவேனா? சொல்லுங்கள் எஸ்எஸ்கே சொல்லுங்கள். அப்போது நம்ம போட்ட பிளான் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு, எல்லாம் அவ்வளோதானா, முடிஞ்சு போச்சுல. சே, லாஸ்ட்டில் திரும்பவும் அந்த இலக்கியாட்டையும் கௌதம்கிட்டையும் நம்ம தோத்துட்டோமா? சொல்லுங்கள் எஸ்எஸ்கே அப்படின்னு இலக்கியா பற்றி பயங்கரமாக நம்ம தாட்சாயணி பேசுகிறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம அஞ்சலி கேட்டுறாங்க. அதை பார்த்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயணிக்கும் ஒன்றுமே பதில் பேச முடியல. அஞ்சலி ஒன்னே, அம்மா அப்போது நீங்களா கார்த்தியை கடத்துனீங்க. சே, நீங்கள் கடத்திருப்பீங்க சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, ஐயோ அஞ்சலி நீ வேற ஏன் சூழ்நிலை புரிஞ்சுக்காம பேசிகிட்டு இருக்க? கார்த்தியை கடத்தினது நாங்கள் தான், ஆனால் எதுக்கு கடத்தணும் தெரியுமா? எதுக்குமா கடத்துனீங்க? இப்போ என்ன சொல்ல போகிறீங்க? இல்லை அஞ்சலி, கார்த்தியை கடத்தினதே சொத்துக்காக தான். கார்த்தியை கடத்திட்டா கண்டிப்பாக சொத்து எல்லாமே உன் பேருக்கு வந்துடும். ஏன்னா கௌதம் ஜெயிலுக்கு போயிடுவான். அந்த சொத்துலாம் இலக்கியாவுக்கு போகாமல் தடுக்கிறதுக்காக தான் நாங்கள் கார்த்தியை காப்பாற்றி கௌதமை ஜெயிலுக்கு போக வச்சோம். ஆனால் அது புரிஞ்சுக்காம நீ எங்களுக்கு தப்பாக நினச்சிடாத அப்படின்னு நம்ம தாட்சாயணி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து பைரவி வராங்க. பைரவி வந்ததும், ஆமா அஞ்சலி எனக்கும் தெரியும் கார்த்தி எஸ்எஸ்கே தான் இருக்காருன்ட்டு. நானும் கேட்டப்போ கொஞ்சம் ஷாக் ஆனேன். அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார், இது மாதிரி சொத்துக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம், அஞ்சலிக்கு சொத்துலாம் வரணுங்கிறதெல்லாம் பண்ணணும்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் நானும் அமைதியாக இருந்தேன். அதனால் நீ அவங்களுக்கு தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு பைரவி சொல்கிறாங்க. அஞ்சலியும் கேட்டுட்டு அப்படின்னா ஓகே, ஆனால் நாளைக்கு வந்து கார்த்தி கோர்ட்டில் என்னை கடத்தினது நீங்கள் தான் சொன்னால் அப்போது எப்படி நீங்கள் நினச்ச மாதிரி கௌதம் வெளியே வந்துடுவானே, அவள் சொத்துல எனக்கு கிடைக்காத திரும்ப அவ்வளோதானா அப்படின்னு சொல்ல, அதுதான் அஞ்சலி எனக்கு என்ன பண்ண தெரில. ஆனால் உண்மை அஞ்சலி, நீ மனசு வச்சா அந்த பிளானை கெடுத்துடலாம். என்னம்மா சொல்கிறீங்க? நான் என்ன பண்ண முடியும்? நீ இப்பயே அந்த கார்த்தி கால் பண்ணி உன்கிட்ட பேசணுன்னு தனியாக வர சொல்லி அவன்கிட்ட ஏதாவது பேசி நாளைக்கு கோர்ட்டில் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்கிறாம எங்களுக்கு ஃபேவராக சாட்சி சொல்லு. என்னை கடத்துனது இந்த கௌதம் தான் சொல்லி அவனை எப்படியாவது சொல்லு. அவன் மட்டும் கடத்துனது கௌதம் இலக்கியான்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி சொத்து எல்லாமே உனக்கு கண்டிப்பாக கிடைச்சிடும் அஞ்சலி. இல்லைனா லாஸ்ட் வரைக்கும் நீ அந்த இலக்கியாவுக்கு கீழே ஒரு வேலைக்காரி மாதிரி இந்த வீட்டில் இருக்க வேண்டியதான் அப்படின்னு தாட்சாயணி பயங்கரமாக பிரச்சனை ஏற்றி விட்றாங்க அஞ்சலி கிட்ட. அஞ்சலி நம்பிக்கிட்டு சொத்துக்காக நான் என்ன வேணால் பண்ண ரெடியாக இருக்கேன், கண்டிப்பாக நான் போகிறேன், போயிட்டு கார்த்திகிட்ட பேசுனேன் அப்படின்னு அஞ்சலி கிளம்பி போகிறாங்க. இங்கே தாட்சாயணி போட்ட பிளான் படி அஞ்சலி கார்த்திகிட்ட பேசி கார்த்திக் மனசை மாற்றி இது எல்லா பிரச்சனை காரணம் கௌதம் தான் சொல்லி கௌதமை ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா, இல்லை எல்லாத்தையும் கேட்டு கார்த்தி சரி அஞ்சலின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கோர்ட்டில் இதுக்கெல்லாம் காரணமே இந்த எஸ்எஸ்கே தாட்சாயணி அப்படின்னு உண்மையை சொல்லி இவங்க 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்ப வாய்ப்பு இருக்கா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.